பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. சாவித்ரி, தட்டு வரிசை எல்லாம் சரி பாத்தியா? வாசு, எல்லா ஜாமானையும் கார்ல ஏத்திட்டியாப்பா? ஏத்திட்டேன் அம்மா. இத்தனை பேர் போறோம், நமக்கே அந்த வீட்டுல உட்காரத்துக்கு இடம் இருக்காது. அவ்வளவு சின்ன வீடு அது. இதுல இத்தனை தட்டு வரிசை எல்லாம் அவசியமா இல்ல? சரியா சொன்னேனே, இத்தனை பேர் போறதுக்கு அவங்க வீட்டுல உட்காரத்துக்கு இடம் இருக்காது. இதுல இத்தனை தட்டு வரிசை அவசியமா என்ன? எதுக்குமா தேவையில்லாம இத்தனை தட்டு வரிசை எல்லாம்? ஏதோ ஒரு தட்டை வாங்கினமா, அதுல பூ பழத்தை வச்சமா, போய் தட்டை மாத்திட்டு வந்தமான்னு இருக்காம நீங்க என்னடானா இத்தனை தட்டு வரிசை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்கீங்க. இதுல நகை புடவையெல்லாம் வேற. போது சாவித்ரி, நிறுத்து. ஏதோ போனா போகட்டும், நல்ல நாளே இருக்கேன்னு தான் நான் ஓரளவு பொறுமையா இருக்கேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு, சரியா? உங்ககிட்ட தட்டு வரிசை எல்லாம் சரியா இருக்கா, பொருள் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்கமான்னு தான் பார்க்க சொன்னேன், சரியா? உங்ககிட்ட அடிஷ்னலா எதுவும் கேட்கல. சொன்ன வேலையை மட்டும் செய் சாவித்ரி. மா, இப்ப எதுக்குமா நீங்க சாவித்திரி கிட்ட இவ்வளவு கோவமா பேசுறீங்க? ஒரு தடவையும் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்க மேல ரொம்ப கோவப்படுறீங்கம்மா. ஆமாண்ணே, நீ சொல்றது சரிதானே. ஆமாமா, சேமா இப்படி இருக்கீங்க நீங்க? போயும் கேவலம் அவங்களுக்காக ஒரு தடவை என்னையும் அண்ணனையும் நீங்க எப்படி திட்டுறீங்கன்னு தெரியுமா? போதும் சாவித்ரி, இன்னொரு தடவை கேவலம் அந்த குடும்பம் அது இதுன்னு ஏதாச்சும் சொன்னன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, 2 பேர் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவங்க நமக்கு சம்மந்தியாக போறாங்க. அவங்களோட 2 பொண்ணும் நம்ம வீட்டு மருமகளாக போறாங்க, சரியா? அதனால அவங்களுக்கு உண்டான மரியாதையை முதல்ல 2 பேரும் கொடுக்கணும்னு உங்க மைண்ட்ல நல்லா ஏத்தி வச்சுக்கோங்க, புரிஞ்சதா? என்னமோ பண்ணுங்கம்மா. நான் சொல்றதை நீங்க இன்னைக்கு தான் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு கேட்க நான் ரூம்ல வெயிட் பண்றேன். எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் சொல்லுங்க, வரேன். நீ என்ன சாவித்ரி மாசம் அப்படியே நிக்கிற? போய் தட்டு வரிசையில ஜாமான் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. மீனாட்சி, இங்க கொஞ்சம் வாமா. ஐயோ, எத்தனை வாட்டி தான் இந்த தட்டு வரிசை எல்லாம் சரியா இருக்குன்னு நான் பாக்குறது. சரிம்மா, நான் போய் பாக்குறேன். அம்மாடி மீனாட்சி, எல்லாம் ரெடியாமா? நல்ல நேரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்புனாதான் சரியா இருக்கும். எல்லாம் ரெடியா இருக்கத்தே, எல்லாத்தையும் கார்ல ஏத்தியாச்சத்தே. புடவையும் நகையும் உள்ள தட்டு மட்டும் சாமி ரூம்ல இருக்கத்தே. நம்ம கிளம்பும் போது சாமி கும்பிட்டுட்டு அதை எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான் அத்தை. ஓ, சரிம்மா. அடடா வருண் கண்ணா, வாடா வா. குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் அம்மா. சாரிம்மா, வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஒரே டிராபிக்கா இருந்துச்சா, அதனாலதான். ஐயோ பரவாயில்லப்பா வருண், கிளம்புறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நீ கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க. ஆமாண்டா வருண், கிளம்புறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அதனால ஒன்னும் பயப்பட வேண்டாம். மீனாட்சி, வருணுக்கு ஏதாச்சும் சாப்பிட எடுத்துட்டு வாமா. ஐயோ இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம், பசிக்கல. அம்மா, ஆதி ரூம்ல தானே இருக்கான்? ஆமாப்பா வருண், ஆதி ரூம்ல தான் இருக்கான். சரிம்மா, அப்ப நான் போய் ஆதியை பாக்க. அத்தை, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கத்தே. 2 பசங்களோட வாழ்க்கையை நினைச்சு நான் கவலைப்படாத நாளே இல்லத்தே. ஆனா இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி 2 பசங்களுக்கும் ஒரே நல்ல நிச்சயதார்த்தம் நடக்கும் போது இதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அத்தை? கடவுளே, எந்த குறையும் இல்லாம நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியணும். மீனாட்சி, நீ எதுவும் கவலைப்படாதம்மா. கண்டிப்பா நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடந்து முடியும், சரியா? சரிங்க அத்தை. அத்தை, உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா மீனாட்சி, இப்போதைக்கு எதுவும் வேண்டாமா. எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களான்னு ஒரு எட்டு பாத்துடுமா. ஏன்னா நேரம் போயிட்டே இருக்கு பத்தியா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள எல்லாரும் பொண்ணு வீட்டுக்கு போகணும். அங்க எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கல்ல. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேலேயும் உங்களை நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை சாவித்ரி ஆண்டி. நீங்களும் ஏதாச்சும் பிளான் பண்ணுவீங்கன்னு இவ்வளோ நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன யூஸ், இன்னைக்கு நிச்சயதார்த்தமே வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் உங்களை நம்பிக்கிட்டே இருந்தா அவ்வளோதான், அது நோ யூஸ். அதனால தான் சாவித்ரி ஆண்டி முடிவு பண்ணிட்டேன். உங்களால் தான் ஒன்றும் பண்ண முடியலை, அட்லீஸ்ட் என் பிளானையாச்சும் உங்களை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணலான்னு உங்களுக்கே தெரியாமல் நான் பிளான் போட்டிருக்கேன் சாவித்ரி ஆண்டி. இப்போ இந்த கையில உள்ள எண்ணெய இந்த இடத்துல ஊத்த போறேன். கண்டிப்பா கீழே போனா சாவித்ரி ஆண்டி மேல வந்து கண்டிப்பா இந்த எண்ணெயில காலை வச்ச அடுத்த செகண்டே வழுக்கிக்கிட்டு ஸ்டெப்ஸ்ல போய் விழுவாங்க. கண்டிப்பா இங்கேருந்து விழுந்தா அடி கொஞ்சம் பலமாக தான் விழும். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் சாவித்ரி ஆண்டியை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பி போவாங்க. அப்புறம் எங்கேருந்து என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறது. பார்க்குறேன் இந்த பிளானை மீறி எப்படி எல்லாரும் என்கேஜ்மெண்ட்டுக்கு கிளம்புறீங்கன்னு. பிளான் கொஞ்சம் ஓல்டாக தான் இருக்குது, ஆனால் அவுட்புட் கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். வாட் வருணா, இவன் என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டான்? ஓ காடு, இவன் மட்டும் நம்ம கையில் இப்போ என்ன ஏன் வச்சிருக்கோம் எதுக்கு வச்சிருக்கோன்னு பார்த்தா அவ்வளோதான். மாயா, முதல்ல என்ன பேக்குள்ள வை. ஹே மாயா, வாட் a surprise. நீ என்ன இவ்வளோ சீக்கிரம் ஆதி வீட்ல? ஏன் வருண் இப்படி கேட்குற? ஏன் நானும் ஆதியோட என்கேஜ்மெண்ட்க்கு வரக்கூடாதா என்ன?
ஹே மாயா, இப்போ எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் அந்த அர்த்தத்துல கேட்கறேன், நான் சும்மா கேஷுவலா தான் கேட்டேன். நோனோ, நானும் கேஷுவலாக தான் சொன்ன வருண். என்ன வருண், ஆதிக்கு நீ மட்டும் தான் ஃப்ரெண்டா என்ன? ஏன் நான் ஃப்ரெண்ட் இல்லையா? அம்மா தாயே, நான் தெரியாம சொல்லிட்டேன். முதல்ல வழியை விடு, நான் ஆதியை பார்க்க போறேன். தேங்க் காட், நல்ல வேளை வருண் நம்ம கையில் வச்சிருந்த என்ன பாட்டில் பார்க்கல. இல்லைனா என்ன ஏதுன்னு நோண்டி நோண்டி கேள்வியாக கேட்டிருப்பான். சரி ஓகே, சீக்கிரம் யாரும் வரக்காட்டையும் இந்த எண்ணெய் இங்கே ஊற்றி வச்சுட்டு போயிடலாம். அப்பா, நல்லபடியாக எண்ணெயை கீழே ஊற்றியாச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிருக்கோம். கன்ஃபார்ம் இன்னைக்கு சாவித்ரி ஆண்டி எண்ணெயில் வலிக்கு விழுந்து பழமாக அடிப்படை தான் போகிறாங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது அடிப்படை போகிறத நினச்சா. ஆனாலும் என்ன பண்ணுறது, அவங்க ஒழுங்காக பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க போகிறதே இல்லை. பின்ன நான் என்ன பண்ணுறது, பிளான் பண்ணாமல் இருந்தது அவங்க தப்பு. அதுக்கான தண்டனையாகவே இது இருந்துட்டு போட்டோம். சாவித்ரி ஆண்டி சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக எண்ணெயும் தரையும் காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க் காட், நல்ல வேளை இந்த இம்சை ரூம்ல இருக்கா போல. இல்லைன்னா அவ்வளவுதான், மோப்பம் முடிச்சு வந்து வருண் பேபி அப்படின்னு பின்னாடியே வந்துருவா. சீக்கிரமா ஆதி ரூம்குள்ளார போயிடணும்டா சாமி. யாரது? நீயா? இவன் என்ன இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கா? அதுவும் இந்த ட்ரெஸ்ல சும்மா தேவதை மாதிரி இருக்கா. என்ன லைட்டா ஹிப்பு தெரியுது, அதை கொஞ்சம் மறைச்சிருந்திருக்கலாம். ஐயோ, என்ன வருண் பேபி இப்படி பச்சை கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னது? ஹே சாருடி, உன்னை பார்த்தா நாளா ஒண்ணு பார்க்கல சரியா? செண்டி, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இப்படி போயிட்டு இருந்தா என்ன பிடிச்சி கையை பிடிச்சி ரூம் இழுத்துட்டு வந்து கதவை லாக் பண்ணி உள்ள வச்சுட்டு இருக்க. யாராச்சும் பார்த்தா என்னடி நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? பின்ன சின்ன வருண் பேபி, நீ தான் நான் கூப்பிட்டா வர மாட்டியே, அதான் உன் கையை பிடிச்சி அலேக்கா இழுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி, சொல்லு. என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? அதை கேட்கறதுக்காக தான் உன்னை நான் ரூம்க்கே கூப்பிட்டு வந்தேன். இதுக்குதான் ரூம்க்கு இழுத்துட்டு வந்தாளா? நான் கூட வேற எதுக்குன்னு நினைச்சிட்டேன். சின்ன வருண் பேபி, ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேக்குற, நீ பாட்டுக்கு வாய்க்குள்ளார ஏதோ சொல்லிட்டே இருக்க. ஹே, இதை எதுக்கு நீ என்கிட்ட கேக்குற? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? உன் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றதுதான் வேலையா? இங்க பாரு, நான் கிளம்புறேன். யாராச்சும் நீ நானும் தனியா இருக்கிறத பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் தப்பா நினைப்பாங்க. நான் கிளம்புறேன். ஹே, இப்போ எதுக்குடி நீ இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிற? முதல்ல தள்ளி போடி. பின்ன என்ன வருண் பேபி, மயிலேனா இறக்க போடாமா, அதை நம்ம தான் பிச்சு எடுக்கணுமா? அத்தா கிட்ட நின்னு கேட்ட, நீ சொல்லல, அத்தா பக்கத்துல வந்து கேக்குறேன். இப்ப சொல்லு வருண் பேபி, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஐயோ, நான் ஏற்கனவே இவ்வளவு பார்த்தோன்னே ஆஃப் ஆகிட்டேன். இதுல இவ வேற இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறா. கடவுளே, இப்ப தாண்டா மச்சான் எனக்கு உன்னோட அவஸ்தை என்னன்னு புரியுது. ஐயோ, இவ வேற தள்ளாம இவ்வளவு நெருக்கமா நிக்கிறா. கடவுளே. ஹே, என்னடி முதல்ல எதை பேசுறது இருந்தாலும் முதல்ல தள்ளி நின்னு பேசி, முதல்ல தள்ளு. முடியாது, நீ என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொன்னாதான் நான் நகர்ந்து நிப்பேன். கடவுளே, இவனை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. ஐயோ, ஹே என்னடி? இங்க பாரு, சின்னால எதுவும் சொல்ல முடியாது சரியா? முதல்ல தள்ளி நில்லு. ஓ அப்படியா? நீ எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேன். இருடா இரு, உன்னை எப்படி சொல்ல வைக்கிறேன்னு பாரு. தனியா என்னடி பண்ண போற? தனியா வேண்டாண்டி, இதெல்லாம் தப். வருண் பேபி, இப்ப சொல்லு, நல்லா இருக்கா? என்ன வருண் பேபி, ஒத்த கிசுக்கே இப்படி ஆஃப் ஆகிட்ட? என்ன வருண் பேபி, ஒன் மோர் போலாமா? என்னது? ஹே, என்னடி நீ? நானும் பார்த்துட்டே இருக்கோம். உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு தனியா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சரியா? இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்ட அவ்வளவுதான் சொல்லுவேன். அது சரி, கிஸ் கொடுக்கும்போது நல்லா வாங்கிக்கிட்டு இப்போ நீ இந்த கத்து கத்துறியா? சாருக்கு அவ்வளோ ரோஷம் வந்துச்சுன்னா நான் கொடுத்த கிஸ்ஸை திரும்பி கொடு. ஐயோ, இவ என்ன தள்ளி நின்னாலும் இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறா. ஐயோ, ஏண்டி இப்ப என்ன கொல்ற? வருண் ஒழுங்கா எஸ்கேப் ஆயிடுறா, அதான் நல்லது. ஹே என்னடி? இங்க பாரு, சும்மா என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதோ என் ஃப்ரெண்டோட தங்கச்சியா இருக்கேன்னு பாக்குறேன். இந்நேரம் வேற எவ்வளாச்சும் இருந்திருந்தான்னு வச்சுக்கோயா, அவ்வளவுதான். போ வரன் பேபி போ. எத்தனை நாளைக்கு தான் இந்த கண்ணாமூச்சி ஆட்டங்கிறத நானும் பாக்குறேன். வருண், அட்லீஸ்ட் இந்த ட்ரெஸ் ஓகே நல்லா இருக்குன்னாச்சும் சொல்ல. ஏன்னா ரொம்ப ஆசையா போட்டேன், நீ ஏதாச்சும் சொல்லுவேன்னு ப்ளீஸ். ஐயோ, வேணா விட மாட்டா போல இருக்கே. ஹே என்னடி? ட்ரெஸ் நல்லா இருக்கு போதுமா? இங்க பாரு, ட்ரெஸ் போட்டா மட்டும் பார்த்தாது, ஒழுங்கா எல்லாத்தையும் கவர் பண்ணணும். அப்பா, என்ன இவன் இன்னைக்கு ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். அதோட இன்னைக்கு இவன் பேச்சு சரியில்லையே. என்ன சொல்லிட்டு போனா இப்போ? ட்ரெஸ் நல்லா போட்டா மட்டும் பத்தாது, ஒழுங்கா கவர் பண்ணணுமா? நல்லா தானே கவர் பண்ணியிருக்கேன். இதுல என்ன குறை இருக்கு? அடப்பாவி, இத்தனோண்டு ஹிப்பு தெரிஞ்சதுக்காடா நல்லா கவர் பண்ணலன்னு சொல்லிட்டு போற. அது சரி, இதுலேருந்து தெரியுதுடா எனக்கு நீ என்ன எவ்வளோ லவ் பண்றேன்னு. கூடிய சீக்கிரத்துல அது உன் வாயாலே சொல்லுவேன். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். எங்க போனா இவன்?
டேய் மச்சான் ஆதி, டேய் எங்கடா இருக்க? டேய் வருண் வாடா, எப்போ வந்த? டேய் மச்சான், இந்த ட்ரெஸ்ல சும்மா கலக்குறப்போ என் கண்ணே பற்று போல இருக்குடா. அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்க மச்சான். டேய் வருண், ஏன்டா நீ வேற? இங்க பாரு மச்சான், நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இங்க பாரு மச்சான், நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். நீ தேவையில்லாம உடனே கில்ட் ஆக்கிக்கிட்டே இருக்க மச்சான். நீ அடிக்கடி சொல்லுவல, மூளைக்கு மனசுக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் தவிக்கிறேன்னு. உன் மனசு சொல்றத மட்டும் கேளுடா மச்சான், சரியா? அதோட இப்ப நீ எடுத்திருக்க டிசிஷன் தான் மச்சான் கரெக்டான டிசிஷன். நீ சும்மா தேவையில்லாம குழப்பிக்காத, சரியா? டேய் மச்சான், என்னடா நீ எல்லாம் தெரிஞ்சும் நீயே இப்படி சொன்னா எப்படி மச்சான்? நான் ஜானு கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன போது என் மனசுல என் குட்டிமாவை தவிர யாருமே இல்லடா. ஆனா இன்னைக்கு அவ என் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்காளுன்னு எனக்கு தோணுது மச்சான். அது எப்படிடா ஒரு பொண்ணு மனசுல இருக்கும்போது இன்னொரு பொண்ணை என்னால நினைக்க முடியும்? அது தப்பு தானே மச்சான்? ஐயோ டே ஆதி, உனக்கு நான் எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல மச்சான். இங்க பாரு மச்சான், குட்டிமா நீ சொல்ற அந்த பொண்ணு ஒரு கனவு உலகண்டா. நீ இப்படி நினைச்சு பாருண்டா. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருந்து அந்த பொண்ணுக்கு புருஷனும் ஒருத்தர் இருந்திருந்தானா நீ அந்த பொண்ணை நினைக்கிறது தப்பு தானே மச்சான். இன்னொருத்தவங்களோட பொண்டாட்டியை நீ எப்படி மச்சான் நினைக்க முடியும்? நீ சொல்றது சரிதான்டா. ஒருவேளை என் குட்டிமா இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமாக இருந்தா அவளை நான் நினைக்கிறது ரொம்ப தப்புடா. அதே சமயத்துல அவ யாருக்கும் சொந்தமாகாம இருந்திருந்தா, விதி எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு காத்திருந்தா, அப்போ அது தப்பு இல்ல மச்சான். ஐயோ கடவுளே, இவன் என்ன திரும்ப ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்கிறான். இவனுக்கு நான் எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இவன் மித்ரா சிஸ்டர் மேல வச்சிருக்கிறதான் உண்மையான லவ். இவன் மித்ரா சிஸ்டரை தான் மனசார விரும்புறான். ஆனா இதையே இவன் ஒத்துக்காம அவனே குற்ற உணர்ச்சி ஆக்கிக்கிறான்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை. கடவுளே. டேய் மச்சாதி, இங்க பாரு, எல்லாத்தையும் மறந்துடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இந்த கல்யாணத்தை எதுக்கு பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன்? பாட்டிக்காக தானே? முதல்ல பண்ணு. அதுக்கப்புறம் நீ சொன்னீங்க கல்யாணம் பண்ணிட்டு கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துட்டு நான் கண்டிப்பா விலகிடுவேன்னு. அதே மாதிரி நீ விலகிடு, ஓகேவா? இப்போதைக்கு நீ இதெல்லாம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, மத்த எதை பத்தி யோசிக்காத, சரியா? இங்க பாரு மச்சான், நடக்கணும்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது நடந்துதான் மச்சான் தீரும். சோ உன்னோட குட்டிமா உங்ககிட்ட வந்து சேருவாங்கன்னு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா வந்து சேர்ந்துருவாங்க, சரியா? அதனால இப்போதைக்கு நீ எதை பத்தியும் குழப்பிக்காம நீ தான் ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுத்து வச்சிருக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பா நீ விலக போற அப்படின்னு அந்த டிசிஷனை மட்டும் நீ யோசி மச்சான், போதும், சரியா? ஆமாண்டா வருண், நீ சொல்றதும் சரிதான். நானும் அதான் முடிவு பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு என் ஜானுக்காக தான் நான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். கண்டிப்பா என் ஜானு சந்தோஷத்துக்காக நான் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு கண்டிப்பா மித்ராவை விட்டு நான் விலகிடுவேன்டா. அவளுக்கு சீக்கிரமாவே டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவளுக்கு ஒரு நல்ல லைஃபையும் அமைச்சு கொடுத்துட்டு நான் கண்டிப்பா விலகிடுவேன் மச்சான். சரி மச்சான், வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, போலாம்டா. இல்ல மச்சான், கண்டிப்பா மித்ரா சிஸ்டரை விட்டு உன்னால எப்பவுமே விலக முடியாதுடா. இது உனக்கு இன்னைக்கு வேணும்னா புரியாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு புரியும் மச்சான். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கடா உன்னோட உண்மையான லவ் உன்னோட குட்டிமான்னு. அப்படி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறது உண்மையா இருந்திருந்தா உன் குட்டிமா தானடா உன்கிட்ட வந்து சேர்ந்துருக்கணும். எதுக்காகடா மித்ரா சிஸ்டர் உன்கிட்ட வந்து சேர்ந்துருக்காங்க? இதுல இருந்தே உனக்கு தெரிய வேண்டாமாடா உனக்கானவங்க மித்ரா சிஸ்டர் தானே. அது உனக்கு கூடிய சீக்கிரமாவே புரியும்டா. கடவுளே, ஆதி ஒரு வார்த்தை சொன்னால அவனோட குட்டிமாவுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா அவன் அந்த பொண்ணை நினைக்க மாட்டான்னு. கடவுளே, அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்திருக்கணும். தயவு செஞ்சு இதை மட்டும் நீங்க எனக்காக பண்ணுங்க ப்ளீஸ். அப்போ மட்டும்தான் ஆதி அவங்கள மறப்பான். டேய் மச்சான் அர்ஜுன், நீயாடா அது? அப்பா, டேய் மச்சான், ஆண்களே பொறாமைப்படும் பேரழகு மச்சான். இன்னைக்கு நீ சும்மா அப்படி இருக்கடா. ஏண்டா வந்ததே லேட்டு, இதுல என்ன நீ கலாய்க்க வேற செய்றியா? எனது கலாய்க்கிறேனா? டேய் சத்தியமா கலாய்க்கலாம் இல்லடா, உண்மையை தாண்டா சொல்றேன். நீ சும்மா இன்னைக்கு நச்சுன்னு இருக்க மச்சான். டேய் போதும்டா. நான் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடி வைஷ்ணவி கிட்ட எப்படியாச்சும் அனிதாவை பத்தி சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். அது சொல்ல முடியலன்னு நானே ரொம்ப ஃபீலிங்ல இருக்கேன். இதுல கேண்டா நீ வேற. டேய் போதும் நிறுத்துடா. பழைய புராணத்தை மறுபடியும் ஆரம்பிக்காத. அப்புறம் ஆடியன்ஸ் ஸ்கிப் பண்ணி தான் நம்ம சீன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. சப்பா டே சாமி, முதல்ல வாடா கிளம்புவோம், டைம் ஆயிடுச்சு. கீழே பாட்டி முன்னவே உன்னை கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க. ஐயோ சரிடா, வா போ. சாவித்ரி ஆண்டி வலிக்கு நேரம் விழுந்திருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க பாட்டுக்கு ரூம்குள்ளார போய் ஹேண்ட்பேக் தேடிட்டு இருக்காங்க. காட், நம்ம அங்கே தானே எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிருந்தா கண்டிப்பாக நேரம் வலிக்கு விழுந்திருக்கணுமே. எண்ணெயை தானே ஊற்றணும், இல்லை தண்ணி ஏதாச்சும் ஊற்றணுமா? இல்லையே, எண்ணெய் பாட்டில் தானே வாங்கி எடுத்துகிட்டு வந்தோம். சரி, நம்மளே போய் பார்க்கலாம். எண்ணெய் இங்கே தான் ஊற்றிருக்கு. அப்புறம் எப்படி இந்த ஆண்டி எண்ணெயில் கால் வைக்காமல் வந்திருப்பாங்க? ஒருவேளை இந்த எண்ணெயில் கால் வச்சா வழுக்காதோ? சரி, நம்ம ஒரு வாட்டி கால் வச்சு தான் பார்ப்போமே. அம்மா, என்ன இது? யாரோ அலர்ன சத்தம் கேட்டுச்சு, ஆனா யாரையுமே காணோம். ஆண்டி 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 கொஞ்சம் கீழே பாருங்க. மாயா பேபி, நீ என்ன மாயா தரையில படுத்து என்ன பண்ணிட்டு இருக்க? ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணியிருந்தா நீ ரூம்ல படுத்திருக்கலாமே. எதுக்கு மாயா இப்படி போற வழியில படுத்திருக்க?
வாட்? ரெஸ்ட் எடுக்கிறேனா? ஐயோ ஆண்டி, என்னைய பார்த்தா இங்கே படுத்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தெரியுதா? ஐயோ ஆண்டி, நான் வலிக்கு விழுந்துட்டேன் ஆண்டி. தயவு செஞ்சு எனக்கு கையை கொடுத்து தூக்குங்க ஆண்டி. என்னால் சுத்தமாக எந்திரிக்க முடியல. வாட்? வலிக்கு விழுந்துட்டியா? பட் எப்படி மாயா? ஐயோ லூஸ் ஆண்டி, முதல்ல என்ன தூக்கி விடுங்க. நான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்கிறேன். வலி தாங்க முடியல ஆண்டி. முதல்ல என்ன தூக்கி விடுங்க. அது சரி, கீழே விழுந்தாலும் இவளுக்கு திமிரு குறையுதா பாரு. இரு மாயா, தூக்கி விடுற. மாயா பேபி, என்னாச்சு மாயா பேபி? இப்ப சொல்லு. ஐயோ ஆண்டி, நான் வலிக்கு கீழே விழுந்துட்டேன் ஆண்டி. இடுப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப வலிக்குது ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, என் கூட கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வாங்க ஆண்டி. என்னது ஹாஸ்பிட்டலுக்கா? மாயா விளையாடுற நீ? எல்லாரும் அங்க பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப போய் என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிடுற? மாயா ப்ளீஸ் மாயா, கோச்சுக்காத. அம்மா என்ன முன்னவே கூப்பிட்டாங்க, நான் தான் ஹேண்ட்பேக் எடுக்கிறதுக்காக வந்தேன். ப்ளீஸ் மாயா, நீயே அப்படியே கொஞ்சம் தடவி ஹாஸ்பிட்டல் போயிடு மாயா. வாட்? ஆண்டி, என்ன ஆண்டி பேசுறீங்க நீங்க? என்னை விட உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஆண்டி? ஐயோ மாயா ப்ளீஸ் மாயா, புரிஞ்சுக்கோ. அங்க கீழே அம்மா என்ன ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காங்க மாயா. எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் மாயா. நீ ஒன்றும் கவலைப்படாத மாயா. பயப்படுற மாதிரி உனக்கு எதுவும் இருக்காது சரியா? நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு மாயா. என்ன இது? இந்த சாவித்ரி ஆண்டியை வலிக்கு விழ வச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தலான்னு பார்த்தா கடைசியில் எனக்கே அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, இப்படி வலிக்குதே. ஐயோ சிப்பு, ஐயோ அப்போ எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருமா? ஐயோ இப்போ நான் நிச்சயதார்த்தத்தை நிறுத்துவேனா இல்லை என்னோட பேக் பெயினுக்கு ஹாஸ்பிட்டல் போவேனா? கடவுளே, முதல்ல இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. முதல்ல டாக்டரை போய் பார்ப்போம். கடவுளே, என் பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நான் உங்ககிட்ட வேண்டாத நாளே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் ஆசைப்பட்டதை விட ரொம்ப அதிகமாகவே என் பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கணும். என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் போகிற இடத்துல நல்லபடியாக வாழணும். கடவுளே, அதுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கணும். என்ன லட்சுமி அக்கா, வேண்டுதெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கு. அப்படி என்ன வேண்டிக்கிறீங்க? நான் என்ன ராஜி பெருசாக வேண்டிட போகிறேன். என் பொண்ணுங்களோட நிச்சயதார்த்தம் இன்னைக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக முடியணும்னு தான் வேண்டிக்கிட்டேன். சரி, மித்துவும் வைஷுவும் கிளம்பிட்டாங்களா? ரெடி ஆயிட்டாங்களா அவங்க? ஐயோ லக்ஷ்மி, மித்துவும் வைஷுவும் முன்னவே ரெடி ஆயிட்டாங்க. சும்மாவே பொண்ணுங்க எல்லாருக்கும் கல்யாண கலை வந்துருச்சுன்னா அழகு கூடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மித்துவும் வைஷுவும் சும்மாவே அழகு, இதில் கல்யாண கலை வேற வந்துருச்சு. அழகோ அழகுதான் போ. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் தேவதையா ஜொலிக்கிறாங்க தெரியுமா? அப்படியா? நகருங்க சீதாக்கா, நான் போய் ரெண்டு பொண்ணுங்களையும் பார்த்துட்டு வரேன். சரி லக்ஷ்மி. சரிக்கா, நான் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துருவாங்கக்கா, நம்ம தான் போய் வரவேற்கணும். அதனால எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கக்கா. ஐயோ லக்ஷ்மி அக்கா, சரிக்கா சரி, நாங்கள் பார்த்துக்குறோம். முதல்ல நீ போய் உங்கள் ரெண்டு பொண்ணுங்களையும் பார்த்துட்டு வாங்க, போங்க. மித்து வைஷு ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டீங்களா? ஐயோ, என் ரெண்டு பொண்ணுங்களையும் பார்க்கறதுக்கு இன்னைக்கு எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா? ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ரெண்டு பேரும் இன்னைக்கு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. லக்ஷ்மிமா, உண்மையை தான் சொல்கிறீங்களா? உண்மையாவே நல்லா இருக்கா என்ன? ஆமாம்மா, மித்து கேட்குறது சரிதான். உண்மையை சொல்கிறீங்களா இல்லை எங்களை கலாய்க்கிறீங்களா? சின்னது கலாய்க்கிறேண்ணா? ஐயோ, நான் உண்மையை தாண்டி சொல்கிறேன். ரெண்டு பேரும் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க. நிச்சயம் முடிஞ்சோன்னே கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் சுற்றி போடுவேன். ஏன்னா என் கண்ணே நிறைய பட்டுருச்சு. கடவுளே, ரெண்டு பேரும் நல்லா அழகாக இருக்கீங்கடி இன்னைக்கு. சரி லக்ஷ்மிமா, சரி, நம்புகிறோம் போதுமா? ஆமாம், மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களாம் வந்துட்டாங்களா? ஐயோ ஆமாம்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. மித்து வைஷு ரெண்டு பேரும் நான் சொல்கிற வரைக்கும் ரூம்குள்ளாரே இருங்க சரியா? வெளியில் கூப்பிட்டு வர சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியில் வாங்க, ஓகேவா? ஐயோ சரி லக்ஷ்மி அம்மா, காலையிலேருந்து நீங்கள் ரொம்ப ஓடி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். அட என்ன மித்துமா, இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதிலலாம் எனக்கு எந்த கஷ்டமுமே தெரியல. என் பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் நல்ல வாழ்க்கை அமைய போகுது. இதை விட சந்தோஷம் ஏதாச்சும் இருக்குமா என்ன? சரி ஓகே ரெண்டு பேரும் ரூம்குள்ளாரே இருங்க. நான் வர சொல்லும்போது மட்டும் வாங்க, ஓகேவா? மேடம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க போல. போருங்க மேடம், போருங்க. உங்க அர்ஜுன் உங்களுக்கு தான். மித்து, அப்படிலாம் எதுவும் இல்லடி. வைஷு, நீ என்கிட்டே போய் சொல்றியா? நீ எனக்கு தெரியாதா என் வைஷுவை பத்தி? மித்து, நீ இருக்கியே. சீதாக்கா, ராஜி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க, போய் வரவே இருக்கலாம். வாங்கம்மா வாங்க, எல்லாரும் வாங்க, வந்து உட்காருங்க.
வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல எல்லாரும் உட்காருங்க. அம்மாடி லக்ஷ்மி, நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோமா. நீ எப்படிமா இருக்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோமா. சம்பந்தியம்மா, பரவலில கொஞ்சம் டிராபிக், அதனாலதாம்மா வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ பரவாயில்லைங்க சம்பந்தியம்மா, இதுல என்ன இருக்கு? அதான் நல்ல நேரத்துல வந்துட்டீங்களே. அதோட நம்ம டிராபிக் பத்தி தான் நமக்கு நல்லாவே தெரியுமே. மா இப்ப எதுக்குமா நீங்க தேவையில்லாம கதை பேசிட்டு இருக்கீங்க? நல்ல நேரம் போயிட்டு இருக்கு பாருங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. அம்மாடி லக்ஷ்மி, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. என் பையன் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார எல்லாத்தையும் முடிச்சிடலாமே அப்படிங்கறதுல தாம்மா அப்படி சொன்னான். ஐயோ அம்மா, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கலாமா. அதோட அண்ணன் சரியா தானமா சொல்லியிருக்காங்க, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு. சரிம்மா லக்ஷ்மி, அப்போ எங்க வீட்டு 2 மருமகளுங்களும் ரெடியா இருக்காங்களாமா? பொண்ணை பாத்துடலாமா? அதெல்லாம் ரெடியா தாமா இருக்காங்க. ராஜி, நீ போய் வைஷுவையும் மித்துவையும் கூட்டிட்டு வா ராஜி. சரி லக்ஷ்மி அக்கா. ஐயோ இப்ப எதுக்காக என் மனசு அவளை பார்க்கணும்னு இப்படி அடிச்சுக்குதுன்னே தெரியல. கடவுளே, அவ இல்லாதப்ப நான் நல்லா தான் இருக்கேன். அவ இருக்கும்போது தான் எனக்கு ஏதோ ஆகுது. மாயக்காரி. ஐயோ என்ன இது, ஏதோ எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி இப்படி மனசெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. வைஷ்ணவியை ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். இப்ப என்ன ஏதோ புதுசா பார்க்க போற மாதிரி இப்படி ஒரு மாதிரி படப்படப்பா இருக்கு. அட பாவி, நான் கூட இவன் வீட்டுல அவ்வளோ பேச்சு பேசினானே, இங்க வந்து கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் உட்காந்துருப்பான்னு பார்த்தா இவன் என்ன ஏதோ டைட்டில் கார்டு போட போற மாதிரி இவ்வளோ ஆர்வமா உட்காந்துருக்கான். கடவுளே, அது சரி, இவன் என்ன புதுசாவா இப்படி என்ன குழப்பி விட்டு வேடிக்கை பார்க்கான்? எப்பவும் நடக்கிறது தானே. கடவுளே. மச்சான் டேய் என்னடா? டேய் ஆதி, என்னடா பண்ற நீ? நான் என்னடா பண்றேன்? நான் எதுவும் பண்ணலையே. வாய் மட்டும்தான் எனக்கு பதில் சொல்லுது, கண்ணு வேற எங்கேயோ இருக்குது. அச்சோ, இவன் இப்படி மானத்தை வாங்குறான். டீ ஆதி, டீ ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற? அங்கேயே பார்த்து டீ, அதான் மித்ரா சிஸ்டர் அழைச்சிட்டு வரதுக்காக தானடா அவங்க போயிருக்காங்க. அழைச்சிட்டு வருவாங்கடா. நீ என்னடா ஏதோ ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட்டர் நம்ம சாப்பாட்டை எடுத்துட்டு வரும்போது பாக்குற மாதிரி இப்படி பார்த்துட்டு இருக்க. கடவுளே. ஒரு விக்கெட் அவுட்டு. அவர் என்ன பண்றாரு? அட பாவி, நீயுமாடா? அண்ணன் தம்பி 2 பேரும் எதுல ஒத்துமையா இருக்கீங்களோ இல்லையோ, இதுல ஒத்துமையா இருங்கடா. அட கடவுளே, அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு வரதுக்கு முன்னாடியே 2 பேரும் இந்த பார்வை பாக்குறானுவோ. அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ, அது எப்படிதான் பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இப்படி வலி மேல் வெளி வச்சு காத்துக்கிட்டு இருக்கானுங்கன்னு சுத்தமா தெரியல. இப்போதைக்கு வருண், நீ என்ன பேசினாலும் இவனுங்க காதுல விழாதுரா. அதனால உன் எனர்ஜி நீ ஃபேஸ் பண்ணாத. டேய் மச்சான், ஏதாச்சும் சொன்னியா என்ன? ஒன்னும் இல்ல, நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணு மச்சான். ஹாய் பாட்டி, அண்ணிங்க 2 பேர் வராங்க பாருங்க. ஐயோ 2 பேரும் நிக்கணும், இவ்வளவு அழகா இருக்காங்க. ஏது சிங்க ராஜாதா உனக்கு இப்போ தேடி வைக்க வந்தாரே. ஏத்து நாட்டு சூரியன் தான் உனக்கு இப்போ மாலையிட வந்தாரே. அடி பச்சரிசி 16 உன்னை இப்ப பொங்க வைக்க போறாரே. உன் கண்ணு குழி ஓரத்துல முத்தமிட்டு கப்பல் விட போறாரே. ஓர கண்ணால் அள்ள போறா. ஒத்த